ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சிவராத்திரிக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோவை தான் ஃபுல் லென்த் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்லாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டேன் வீட்டில். அதுக்கு முன்னாடி நாளே விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வீடுமே எல்லாம் தொடச்சி மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் செஞ்சிட்ருந்தேன். பசங்க 2 பேருக்குமே அன்றைக்கி லீவ் விட்டுருந்தாங்க. சண்டேங்கிறதுனால வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுமே குளிக்க வச்சு சாமி கும்பிட வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் ஃபுல் டே விரதம். அன்றைக்கி ஃபுல்லாகவுமே சாப்பிட மாட்டாங்க. நைட் ஃபுல்லாக தூங்கவும் மாட்டாங்க. வருஷம் சிவராத்திரிக்கு அப்படி தான் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக. அதனால் எங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செஞ்சுருந்தேன். மதியம் லஞ்செல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஈவினிங்காக கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கோயிலுக்கு போகும்போது ஒரு 10 பேருக்கு சாப்பாடு செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக லெமன் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது லெமன் ரைஸு. கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. பேக்கிங் கவரெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டு வச்சுட்டு இருந்தேன் வீட்டில். லெமன் ரைஸ் செஞ்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே நாங்கள் 4 பேருமே ரெடியாகி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் கோயில். சிவன் கோயில் ரொம்ப பெரிய கோயில் தான். அங்கே தான் போயிருந்தோம். பேக் பண்ணியிருந்தேன். ப்ரௌனியும் அங்கேயே படுத்து பார்த்துட்டு இருந்துச்சு, என்னடா பேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஃபுல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன். கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. சிவன் கோயிலுக்கு போன வருஷமும் போயிருந்தோம். அதே கோயிலுக்கு தான் இந்த வருஷமும் போக போகிறோம். ஈவினிங் ஒரு 6 மணிக்கா 4 பேரும் ரெடியாகி கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் அவுட்ஃபிட் 4 பேருக்குமே. எங்களை கோயிலில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு சாமி கும்பிட்டு திரும்ப வீட்டில் விட்டுட்டு திரும்ப ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போவாங்க. 4 பேரும் ரெடியாகி கிளம்பிட்டோம். 2 வீலரில் தான் போனோம். போகிற வழியிலே பூவு, சாமிக்கு தேவையான பூஜை செலவு எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பூவு செம்ம ரேட்டு. 150 ரூபா முழம் சொல்லியிருந்தாங்க மல்லிகைப்பூவு. ஒரு 2 முழம் பூ வாங்கிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வண்டியில் தான் போனோம், 2 வீலரில். போகிற வழி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த டர்னிங்கை கட் பண்ணி கீழே இறங்கி வந்தால் கோயில் வந்துடும். வண்டி நிறுத்தத்துக்கு எல்லாமே அங்கேவே கீழவே இடம் இருந்தது. அங்கேவே பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறி போயிட்டோம். கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருசு தான் கோயில். ரொம்ப இதுதான் கோயில். வண்டி நிறுத்திட்டு அப்படியே மேலே ஏறி நடந்து போக வேண்டியது தான். கோயிலில் ஃபுல் கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க. பூஜையும் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் போகும்போது தான் பெரிய யானை கோயிலை சுற்றி வந்துட்டு இருந்தது. அதை பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. விளக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய விளக்கு. அப்படியே சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஃபஸ்ட்டு போயிட்டு கோயிலை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துட்டு அப்புறமா அந்த பூஜை நடக்கிறதெல்லாம் அங்கேருந்து பார்த்தோம். நீங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
எல்லாமே சுற்றி பார்த்துட்டு உள்ளே டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய் சாமி பூஜை பண்ணுறது எல்லாம் சாமியும் நல்லபடியாக கும்பிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது சாமியோட கருவறையை, அதனால் வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். உள்ளே வந்து எடுக்கலை. உள்ளே வந்து சூப்பராக இருந்தது. சிவனை பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாகிடுச்சு. நல்லா அலங்காரமெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா பூஜையும் 1 hour கிட்ட நின்று உள்ளே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வெளியே வந்துட்டு விளக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்தது. அது மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு நைட் வந்து ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. நைட் ஃபுல்லாக வந்து கண் முழிச்சிருப்பாங்க நிறைய பேர். அவங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு இந்த பரதநாட்டியம், பாட்டு கச்சேரி அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளெல்லாம் சாமி கும்பிட்டு பக்கத்தில் குளம் இருந்தது. அதை பார்க்க தான் கீழே இறங்கி வந்துட்டோம். அப்படியே சைடில் கீழே இறங்கி போனால் பெரிய குளம், மீன் வந்து பெருசாக இருந்தது. நைட் டைமில் கூட நல்லா வெளியே தெரிஞ்சிச்சு. அதை தான் போய் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே. இதுதான் அந்த குளம். பாருங்கள் பிளாக்காக தெரியுது பாருங்கள், அதுதான் மீன். பார்க்கவே ரொம்ப பெருசாக இருந்தது. சூப்பராக இருந்தது மீன். ஆனால் லாக் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. உள்ளெல்லாம் இறங்க முடியாது. வெளியே இருந்து தொலைவாக இருந்து பார்த்துக்க வேண்டியது தான். மீனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்ப ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு வரணும், ஒரு 10 மணிக்கு மேலே வரேன் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்படி தான் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். நம்ம போகிற வழி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் காய்ஸ்.